சுடியில இந்த மாரி நெக்லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். இந்த மாதிரி வரும்போது, டைரக்ட்டா நீங்க நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாம, ஃபர்ஸ்ட் இது எந்த மாதிரி குடுத்துருக்காங்கன்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். பேட்ச் மாதிரி குடுத்துருக்காங்களா? இல்ல இதோட சேர்த்து பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஜஸ்ட் பேட்ச் மாரி குடுத்தாங்கன்னா, ஸோ நம்ம ஃபேப்ரிக்குக்கு ஏத்த மாதிரி இத பிரிச்சு வச்சுட்டு, கட்டிங் போட்டுட்டு அதோடைய சென்டர்ல எடுத்து நீங்க அட்டாச் பண்ணிக்கணும். இல்ல, இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் எனக்கு இதோட சேர்த்து பண்ணியிருக்காங்க அப்டின்னா என்ன பண்ணணும்னா, இதுதான் நீங்க சென்டரா எடுக்கணும். வேற ஆப்ஷன்ஸே இல்ல. இந்த மாரி பண்ணும்போது இதோட சென்டர் இது இங்கருந்து நம்ம நெக்கோடைய லென்த்த வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். என்னுடைய நெக் லென்த் வந்து 6.5 வருது. அதாவது ஒரு 7 வச்சுக்கிறேன். 7ல இருந்து கீழ எனக்கு ஒரு 15 வருது. ஸோ 15 வந்து நான் ஓகேவான்னு பார்க்குறேன். இல்ல, எனக்கு இது வந்து ரொம்ப கீழயான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எனக்கு ரொம்ப கீழ இல்லாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க யூசுவலா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப கீழ நெக்லைனுக்கு அப்புறம் ரொம்ப சின்னதா தான் பேட்ச் இருக்கு அப்டின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பேட்ச பிரிக்கிற மாதிரி இருந்தா, அந்த பேட்ச பிரிச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் கீழ வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆல்டருக்கு ஏத்த மாதிரி அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்ச் வரும்போது. ஸோ இது சென்டர் அதே மாரி நாட்ச் போட்டுக்கோங்க. நாட்ச் போட்டுட்டு, இந்த லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்ல வந்து நெக்லைன்லாம் நான் மார்க் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் ரெடி ஷோல்டர் பிளஸ் 1/2 இன்ச் தான் குடுத்துருக்கேன். இன்னொரு 1/2 இன்ச் நம்ப நெக்குக்காக குடுப்போம் இல்லையா? அது நான் வந்து குடுக்கல. வெறும் என்ன 2 1/2 இன்ச் வந்து ரெடி ஷோல்டர். அதுலருந்து பிளஸ் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் குடுத்துருக்கேன். இதோட சென்டர் வச்சுட்டு, இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. - 9.5 இருக்கா? இதே 9.5 வருதான்னு இங்கேயே பார்த்துக்கணும். அப்ப சென்டர் அவுட் ஆகாம இருக்கும் நம்மளுக்கு. இதுவும் அதே மாரி தான். ரா எட்ஜ் வந்து லைனிங் சைடு இருக்கணும். ஸோ இந்த மாரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துறணும். ஓகே. இப்போ நம்ம சுடியில நெக் எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்த்தோம்.
நெக்ஸ்ட்டு ஆரி ப்ளவுஸ்ல வந்து ஆல்ரெடி ஆரி வந்து போட்டு தானே உங்களுக்கு வரும். ஸோ, அது நெக் விட்த் அதிகமாவும் வரும், கம்மியாவும் வரும். அதில எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஆரின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதையும் நான் போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ.